அண்ணா இருங்க லைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம். மகாராஜனே வெயிட் அண்ணா இருங்க. மகாராஜனே நீங்க எடுக்கீங்களா? ஆமா எடுக்கணும். வெயிட் அண்ணா மைக் வச்சிரீங்களா? சரி மைக் கொஞ்சம் கீழே தனிச்சு பிடிங்க. வெயிட் சரியாப்பா. இருங்க ஒரு நிமிஷம் லைவ் மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. நூர்ஜஹான் வக்ஃபினுடைய முத்தவழி பரம்பரை வழி முத்தவழி ஜாகிர் ஹுசைன் விஜிலி தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற முத்தவழி நேற்று காலையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபீக்கு வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்து வாடகைதாரராக தரை வாடகைக்கு 36 சென்ட் நிலத்தை வாடகைக்கு எடுத்து அந்த சொத்திற்கு போலியான ஆவணங்களின் மூலமாக பத்திரப்பதிவு செய்து அந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடிய போது அந்த சொத்தை மீட்கக்கூடிய சட்ட போராட்டங்களில் ஜாகிர் ஹுசைன் விஜிலி இருந்திருக்கிறார். சட்டப்படி அந்த சொத்தை மீட்கக்கூடிய நடவடிக்கையில் இவருக்கும் அவருக்கும் மோதல் இருந்திருக்கிறது. இதற்கிடையிலே அந்த 36 சென்ட்டுக்கு பக்கத்திலே வக்ஃபுக்கு சொந்தமான 2.5 சென்ட் நிலத்தை கோர்ட்டு தீர்ப்பின் மூலமாகவும் அதற்கு பிறகு நடந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக மீட்டு அந்த இடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வரபோது கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபீக் இவரிடத்திலே தகராறு செய்து அந்த தகராறு மூலம் நேற்று காலையிலே அவரோடு இன்னும் 2 பேர் சேர்ந்து படுகொலை செய்திருக்கின்றார்கள். படுகொலை செய்த குற்றவாளிகள் 2 பேர் காலையிலே சரணடைந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபீக்கை இன்றைக்கு மாநகர காவல்துறை கைது செய்திருக்கின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். அதன் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த தௌஃபீக் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபீக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்கள் குற்றம் சாட்டிய காவல்துறை ஆய்வாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இந்த குடும்பத்தின் சார்பாக வைத்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கும் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் சார்பாக வக்ஃபு வாரியம் இந்த வக்ஃபோடு இணைந்து அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்கக்கூடிய பணிகளிலே ஈடுபடுவோம். இது வக்ஃபு சொத்து, நூர்ஜஹான் வக்ஃபுக்கு சேர்ந்த சொத்து. முத்துஜஹான் தைக்கா அவங்க மனைவி பேர்ல எந்த நிலமும் இல்லை. அவங்க தர வாடகைக்கு வந்திருக்காங்க. தர வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை தவறாக பயன்படுத்தி போலியான ஆவணங்களின் மூலமாக பத்திரப்பதிவு செய்துவிட்டு அந்த இடத்துக்கு உரிமை கோர்றாங்க. ஆனால் அது வக்ஃபுக்கு சொந்தமான இடம். அதான் பத்திரப்பதிவு செய்தாலே ஈஸியில் வரத்தானே செய்யும். நெல்லை மாவட்டத்தில் வக்ஃபு சொத்துக்கள் நிறைய இடங்கள்ல மீண்டும் முறையா மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமாங்க பல இடங்கள் இது போல முறையற்ற அளவிலே ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இந்த சொத்துக்கள்லாம் இன்னொரு நாள் நான் இங்கே வந்து ஒரு நாள் தங்கி முறையாக அத்தனை சொத்துக்களை ஆய்வு செய்து அதையெல்லாம் எப்படி மீட்பது என்கின்ற முயற்சியிலே நிச்சயமாக ஈடுபடுவோம்.